வணக்கம் உறவுகளே. நான் உங்களை துபாய் அபுதாபிலிருந்து. நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவருடைய பகுதிகளில் இந்த மாதிரி பாலங்கள் கட்டணும், தடுப்பணைகள் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்கிறாருண்டா, வரும் ஆண்டுகளில் நிதி 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 பற்றாக்குறையை பார்த்துட்டு தான் அதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்றாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நிதிகளை பார்த்து தான் நீங்கள் இப்போ பெரிய பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறீங்களா, இல்லை ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கிறீங்களா, அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்களையா? மக்களுக்கு தேவைப்பட செய்யக்கூடாதா? கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எவ்வளவு நிகழ்ச்சி நடத்துறீங்க, இப்போ எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அதில் கொஞ்சத்தை ஒதுக்கி மக்கள் பிரச்சனை தீர்க்கணும் தானே. இது நிதி அப்போ ஒதுக்கி அதில் நிதி ஒதுக்குறதா, அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குனா அந்த ஒதுக்குறப்ப பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறது என்ன ஒரு இதெல்லாம் ஒரு வேடிக்கையாக இருக்குது. ஒரு மூத்த அமைச்சர் அவரும் வட மாவட்டத்தில் இருக்கார். மக்கள் பிரச்சனையை பார்க்குறாரு. போய் போய் சுற்றி பார்த்து வர்றாங்க. தமிழ்நாடுடைய திமுக எம்எல்ஏ, அமைச்சர், பெரிய பெரிய அமைச்சர்லாம் போய் பார்க்குறாங்க அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. பார்த்துட்டு வந்த பிற்பாடும் எப்படி சொல்கிறது, அது நிதி கிடச்சிதுன்னா அதை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அசால்ட்டாக சொல்கிறாரு. அப்போ அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அப்போ அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கேட்பாங்கல்ல, உங்களை நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆகிக்கணும், நீங்கள் போய் எங்கள் மக்களுக்கு பிரச்சனையை சட்டமன்றத்தில் போய் பேசுனீங்களா நீங்கள் அப்படின்னு வேல்முருகனை பார்த்து கேட்பாங்கல்ல. அப்போ அவர் கேள்வி கேட்குறதுக்கு நியாயம் தானே. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும் பதில். எப்போத்தையா இப்போ சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசுகிட்ட நிதி ஒதுக்கி எதையுமே செய்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். எப்போ பார்த்தாலுமே நிதி இல்லை, நிதி இல்லை, நிதி இல்லை, இதே போல பார்த்தானே இருக்குது. இதே பேச்சாத்தான் இருக்குது தமிழ்நாட்டில். அப்புறம் இதே பொழப்பை வச்சுக்கிட்டு அப்புறம் குடும்பத்தில் வைக்க 1000 ரூபா கொடுக்குறேன், மாணவருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க. அப்புறம் காலேஜ் போகிற பொண்ணுக்கு 1000 ரூபா, இதுக்கெல்லாம் எங்கே நிதி வருது? இப்போ கவர்மெண்ட்டு போக்குவரத்து துறை இப்போ அதிகமான கடன் சுமை ஆயிடுச்சுன்றாங்க. இப்படி அதிகமாக கடன் சுமை இப்போ 3 மடங்கு கூடிருச்சுன்றாங்க. இப்படி ஏற்கனவே கடனில் இருக்குது போக்குவரத்து துறை. ஏன் நீங்கள் இலவச பஸ்ஸை கொடுக்குறீங்க? ஏன்னா மக்களை ஏமாற்றணும். பெண்களுக்கு இலவச பஸ்ஸுன்னு கொடுத்து இப்போ 3 மடங்கு போக்குவரத்து துறை கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ எப்படி சரி பண்ணுவீங்க அதை? என்னங்கய்யா எல்லாமே இழுத்து வைக்கிறது நீங்களாக தான் இருக்குது. அப்புறம் மக்களை குறை சொல்கிறீங்க, நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்றீங்க. யார் செய்ய சொன்னோம்? நாங்கள் என்னை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசம்ன்ற எதுவுமே கொடுக்கக்கூடாது. இலவசத்தை கொடுத்து அந்த மக்கள் உழைப்பிலேருந்து வெளியேற்றிட்டீங்க. உழைப்பிலேருந்து வெளியேற்றி இன்றைக்கி வேலை பார்க்க மாட்டான். இப்போ வட மாநிலத்துக்காரன் வேலை பார்க்குறான்.